ஹாய் ஜென்ஜீஸ். இன்னைக்கு டே 85 ஆஃப் 90 டேஸ் ஆப்டிடியூட் சேனல்ல ப்ராபபிலிட்டி டாபிக் பார்த்துருந்தோம். இந்த ப்ராபபிலிட்டி டாபிக் பொறுத்தவரைக்கும் புரியிற மாரி இருக்கும், புரியாம இருக்கும். மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம லாஜிக்கலா திங்க் பண்ணணும் அப்படின்னா நெறைய ஃபார்முலாஸ் வச்சு சால்வ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கே லாஜிக் புரிஞ்சிரும். ஸோ நம்ம ஃபார்முலாவ எப்படி சால்வ் பண்ணலான்றத பார்த்துட்டு அ நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரீல்ல டிஸ்ப்ளே பண்ண ப்ராப்ளம் இதுதான். சரிங்களா? இன்னைக்கு எடிட்டர் டிஸ்ப்ளே பண்ணிடுங்க ப்ராப்ளம. ஓகே. இன்னைக்கு ரீல்ல டிஸ்ப்ளே பண்ண ப்ராப்ளம் இதுதான். இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவுட் ஆஃப் 17 அப்ளிகன்ட்ஸ் தேர் ஆர் 8 பாய்ஸ். ஒரு இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூல 17 பேர் இருக்காங்க. அதுல மொத்தம் 8 பாய்ஸு, 9 கேர்ள்ஸு. ஓகேங்களா? அதுலருந்து 2 பேர செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் த ஜாப். அந்த வேலைக்கு 2 பேர செலக்ட் பண்ணணும். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் அதாவது நம்மள ப்ராபபிலிட்டி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, செலக்ட் பண்ற இந்த 2 பேர்ல ஒரு கேர்ள் இருக்கணும் அப்படின்றதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க நம்மள. ஓகேங்களா? இததான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டெப்ஸ் வச்சு சால்வ் பண்ணலாம். நான் நான் எனக்கு ஒரு புரிஞ்ச மெத்தட உங்ககிட்ட ஷேர் பண்றேன். புரியுதான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராபபிலிட்டி பொறுத்தவரைக்கும் இந்த 3 ஃபார்முலா. இப்ப செலக்ஷன் ஃபார்முலா. இப்ப இந்த 17 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்றோம். கரெக்ட்டா? 8 + 9 17. 17ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேர செலக்ட் பண்றோம். இந்த மாரி செலக்ட் பண்ற மாரி வந்தாலே n/r. n வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் 17 டிவைட் பை r வந்து பார்த்தீங்கன்னா, அதுல 2 பேர செலக்ட் பண்றோம். ஓகேவா? n/rனா நம்ம எஸ்டர்டே பார்த்த மாரி பெர்முடேஷன் காம்பினேஷன் மாரி இங்கேயும் ஃபேக்டோரியல் அப்ளை ஆகும். அதாவது இங்க எப்படி வரும்னா சாரி ஃபேக்டோரியல் இல்ல சாரி. n இன்டூ n-1 டிவைட் பை r இன்டூ r(-1). அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போகும். ஓகேங்களா? இந்த r எத்தனை இருக்கோ அதுக்கேத்த மாரி n மேல மல்டிப்ளை ஆகும். இப்ப சப்போஸ் 3 இருந்ததுன்னா அப்படியே n-2 அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு 2 இருக்கிறதுனால, இப்ப நம்ம அப்படியே எங்க கொஸ்டினுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட்டு அந்த 17 பேர்ல 2 பேர் செலக்ட் பண்றதுக்கு எத்தனை வழி இருக்கு? அப்படின்றத நம்ம மேனுவலா கண்டுபிடிக்க முடியாம இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 17 into 16 divided by 2 into 1. சிம்பிள் கால்குலேஷன் தான். 2 வந்து 8 times 16. ஸோ 17 into 8 வந்து 136 சான்சஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. நோ கேர்ள் ஒன்லி பாய்ஸ். அதாவது கேர்ள்ஸ் கிடையாது. அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு கேர்ள் 2 பேர்ல ஒரு கேர்ள் இருக்கணும்ன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2ல வந்து என்ன பண்ணணும்னா, அதாவது 2 பேருமே பாய்ஸா எடுத்தா என்ன ப்ராபபிலிட்டி வரும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது மொத்தம் பாய்ஸ் வந்து 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேர்ல அந்த இன்டர்வியூல 2 பேருமே பாய்ஸா எடுத்துடுறாங்க. கேர்ள்ஸே எடுக்கல அப்படின்னா, அதுக்கான ப்ராபபிலிட்டிய கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் ப்ராபபிலிட்டில அத மைனஸ் பண்ணிட்டோம்னா, ஒரு கேர்ள், ஒரு பாய்க்கான ப்ராபபிலிட்டி நமக்கு கிடைச்சிரும். இதுதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். பார்க்கலாம். ஸ்டெப் நோ கேர்ள். இப்போ வந்து 8 டிவைட் பை 2 சேம் அதே மாதிரி தான். செலக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்றோம். அதாவது 8 into 7 divided by 2 into 1, 4 into 7, 28 பேஸ். அதாவது அந்த 8 பேரை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 17 பேர்ல 2 பேரையுமே பாய்ஸா எடுக்கிறதுக்கு 28 வேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ கேர்ள். அதாவது 2 செலக்ட் பண்ற பாய்ஸ்னாலும் ஒண்ணுதான். கேர்ள்ஸே செலக்ட் பண்ணனாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? அது வந்து 28/136. கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவா பார்த்தீங்கன்னா புரியும். 28 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது கேர்ள்ஸே இல்லாம 2 செலக்ட் பண்ற அந்த 2 பேருமே பாய்ஸ்ன்னு டிவைட் பை டோட்டல். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைட் பை டோட்டல் அவுட்கம்ஸ். அதாவது ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா. ஒரு ஈவென்ட்டோட ஃபார்முலா. இப்போ ஃபேவரபிள் அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க 28/136ன்னும்போது 4 7s are 28. 4 34s are 136. ஸோ 7/34ன்ற ஒரு வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 1 கேர்ள்ன்றது ப்ராபபிலிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1ன்னுவாங்க. அதாவது நம்ம எத்தனை விதமான நம்ம மார்வெல்ல வந்துட்டு பல விதமான யூனிவர்ஸ் இருந்தாலும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இது மட்டும் தான் நடக்கும் ரியல் டைம்ல. நம்ம பல இது யோசிப்போம். போனா இப்படி நடந்துருமா? அப்படி நடந்துருமான்னு. ஆனா அட் த எண்ட் எதனா ஒரு விஷயம் தானே நடக்கும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 1 தான் நடக்கும். அந்த 1ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ் பண்றோம். இந்த 7/34. 7/34ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ கேர்ள். அதாவது கேர்ள்ஸே இல்ல அப்படின்றத மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு பாய், ஒரு கேர்ளுக்கான ப்ராபபிலிட்டி நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்ப 34 into 1 34. 34 - 7 அதாவது 2 எல்சிஎம் பண்ணிட்டோம்னா 27/34. ஓகேங்களா? அந்த இமேஜ்ல வந்து ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். 27/34. இதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் ப்ராப்ளம் பிளஸ் இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிடிஎஃப்ல நான் டிராஃப்ட் பண்ணி குடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிடிஎஃப்லயே உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் சம் மாரி
அது ப்ராப்ளம் குடுத்துருக்கும். பிளஸ் சால்வ் பண்ணியும் இருக்கும். அத பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும். நம்ம சேலஞ்ச் கிட்டத்தட்ட முடிய போது. டே 86ல வேற ஒரு டாபிக்ல பார்க்கலாம். பாய்.